சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இன்று செங்கோட்டையன் அவர்கள் சொன்னபடியே செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். குறிப்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும், அதாவது ஒட்டுமொத்த அதிமுகவிற்காக செயல்படக்கூடிய நபர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்பதையும், அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். எடப்பாடி தனியாக பிரச்சாரம் செய்வதால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதிமுகவின் நிலைமையும் தற்பொழுது தலைகீழாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. இனி வரக்கூடிய அரசியல் கட்ட நகர்வுகள் அனைத்தும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் அதிமுகவின் நிலைமையை யோசித்துதான் இந்த முடிவை நான் எடுத்துள்ளேன் என்றும், எம்ஜிஆர் அவர்கள் நான் முதலில் தேர்தலில் போட்டியிடும் பொழுது எனக்கு அரசியல் என்றால் என்னவென்று கூட தெரியாது, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தனது பெயரை மட்டும் பயன்படுத்தி என்று கூறினார்கள். தற்பொழுது வரை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். அரசியலிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, நல்ல மனிதராக இருப்பதற்கு காரணம் ஒற்றுமை மட்டும்தான். யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. கட்சிக்காக உழைத்தவர்கள் சிறிய தவறுகள் செய்தால் அதற்காக அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக மீண்டும் அவர்களை கட்சியில் இணைக்கலாம் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களையே கட்சியிலிருந்து நீக்கலாமா என்று ஆலோசனையும் நடத்தி வருகிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒரு அணி இரு அணி என்று பிரிந்து கிடந்த அதிமுக தற்பொழுது செங்கோட்டையனும் பூகம்பத்தை ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் என்னதான் மாறப்போகிறது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். செங்கோட்டையன் அவர்கள் கூறியதை எடப்பாடி செய்ய தவறினால் நிச்சயம் அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலாவையும் மீண்டும் இணைப்பதற்கு ஒட்டுமொத்த தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தனது பக்கம் வரவழைத்து விட்டார் என்றால் அந்த இடத்தில் எடப்பாடி பொதுச்செயலாளர் என்ற மரியாதை அவருக்கு இருக்காது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அளித்த பேட்டி சரிதா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.